நெக்ஸ்ட் ஜான் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் செப்டம்பர் மாத ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். 12 ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி பலன். அது நீங்கள் கவனமாக கேட்டு அதேபடி நடந்திருக்கலானால் அந்த மாதத்துடைய பலன்கள் கெடுபலன் குறைஞ்சி நற்பலன் ஏற்படும் சொல்லி இப்போ என்னோட குருநாதர் வணக்கிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகை சாந்தரூபாய தீமிகை தன்னோ சந்திரசேகர பிரச்சோதியார். அடுத்தாக என்னுடைய உபாசனை வேணாங்க மகாகால். ஓம் காளிகாசாய வித்மிகை மசானவாசிம் தன்னோ அகோர பிரச்சோதியார். என்னுடைய இன்னொரு உபாசனை மகா வாராகி வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாய வித்மிகை சண்டகஸ்தம் தன்னோ வாராகி பிரச்சோதியார். இன்னொரு உபாசனை பகலாமுகன். ஓம் பகலாமுகி வித்மிகை சம்பின் தன்னோ தேவி பிரச்சோதியார். இப்போது இந்த 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். மீனராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு இருவித எண்ணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. ஒரு வேலை முடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்புறம் இன்னொரு விஷயத்தை அதிலேயே செய்யணும்னு நினைப்பாங்க. ஒன்றுக்கு ரெண்டாக பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் அதில் சில சர்க்கிள் வந்தால் தோன்றுடுவாங்க. தோல்வியை கண்டால் தோன்றுடுவாங்க. அது இல்லாமல் திடீர்னு கோவப்படுவாங்க. திடீர்னு எல்லாருக்கிட்டையுமே வெளியே வந்து பேசுவாங்க. இப்படி தான் நடந்துப்பாங்க. ரெண்டும் கட்டானா இருப்பாங்க எல்லா விஷயத்துமே. இருந்தாலும் அவர்களுக்கு முகராசி உண்டு. அவளை தேடி வந்து எல்லா உதவிகளுமே கிடைக்கும். ஆனால் அந்த பெண்ணுக்கும் அந்த ஆணுக்குமே தேடி வந்து உதவி செய்வார்கள். இது எப்பவுமே மீனராசிக்குரிய குணமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட இந்த மீனராசிக்காரர்கள் தனித்துவம் பெற்று விடுவாங்க. பேர் புகழ் கண்டிப்பாக அவங்களுக்கு ஏற்படும். முக வசீகரம் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே உண்டு. அப்படி தான் சொல்லப்படுது. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாத ராசி பலன் பார்க்கும்பொழுது மீனராசிக்காரங்களுக்கு இதனால் வரைக்கும் வீடு இல்லாதவங்க, வீட்டுக்குண்டான முயற்சியில் இறங்கினவங்களுக்கு எல்லாமே இப்போது நல்ல விஷயம் நடக்க போகுது. உங்களுக்கு நெருங்கிய உறவு நட்பு மூலிமா அது நடக்கும். அடுத்ததாக உடல் ஆரோக்கியம் சீர்படும். கல்வியில் வளர்ச்சி ஏற்படும். சொந்த பந்தங்கள் உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணுறேன்னு போட்டி போட்டுன்னு வந்து நிற்பாங்க. இது மாதிரிலாம் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். அதுதான் இப்போ இந்த மாதத்தில் நடக்க போகுது. அடுத்ததாக புத்திரபுத்திரிகள் வகையில் நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும். அப்படி புத்திரபுத்திரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வளர்ச்சி நல்லபடியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது மாதிரி நடக்க போதும். உங்களுக்கு எல்லா விஷயமும் தேடி வரப்போகுது. வாழ்க்கையில் வசந்தம் வீசப்போகுது. மீனராசிக்காரங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா, உங்களுடைய தனித்துவமான குணத்தை நீங்கள் இப்போது வெளிப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக, அதாவது சுய முயற்சின்னு சொல்லுவாங்க, அப்போது அதில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீங்க. அது சினிமாவாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், சமூக சேவையாக இருக்கலாம், அரசாங்க தொடர்புடைய இருக்கலாம், எப்படி வேணாலும் இருந்துட்டு போகலாம். பெரும்பாலும் புத்திமதி சொல்கிறவங்களுக்கு கன்சல்டேஷன் பண்ணுவாங்க, அட்மின் சொல்லுவாங்க, நிர்வாகத்திறமை, இப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாமே நல்ல வாழ்க்கை வசதிகள் பெருகும். பணப்பழக்கம் கொஞ்சம் அதிகம் இருக்கும் இந்த மாதம் இவங்களுக்கு. இதனால் வரைக்கும் பிரச்சனையாக இருந்திருக்கும். இப்போ கொஞ்சம் நல்லபடியாக வந்து சேரும். சில மாற்றங்கள், பயிற்சிகள் இருக்கு இல்லையா, அதன் மூலிமா அது நடக்கும். அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சத்ரு ஜெயம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ எதிரிகள் தொல்லை கண்டிப்பாக போயிடும். பெரும்பாலும் எதிரிகள் இருக்க மாட்டாங்க. அது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பேர் வந்து போவாங்க, அப்புறம் சரியாயிடும். மறைமுக எதிர்ப்புகளுமே விலகிடும். கடன் கண்டிப்பாக கிடைக்கும். கடனை ஓரளவுக்கு குறைக்கிறதுக்கு பார்ப்பீங்க. அதுக்கு உண்டான முயற்சியில் இறங்கி அதில் வெற்றியும் பெற்றுடுவீங்க. எல்லாமே நடக்கும். எப்பயுமே மீனராசிக்காரர்கள் கூட ஒருவர் வைத்துக்கொள்வது நல்லது. ஆனால் இருந்தால் பெண்ணையும், பெண்ணாக இருந்தால் ஆணையும் கூட வச்சுக்கணும். அது நல்லவங்களாக இருக்கலாம், வில்வெச்சராக இருக்கணும், நட்பாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்படிப்பட்டவங்களை வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னேற்றம் தான் உண்டு. ஏற்றமாகவே இருப்பீங்க. இப்படிப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசாதிபதி குரு தானே. அந்த குருவுக்கு உண்டான முருகப்பெருமான் திருச்செந்தூர் போயிட்டு வரலாம். அதே திருச்செந்தூர் முருகன் நீங்கள் அருகாமையிலேருந்து அவரை போய் வழிபட்டு வரலாம். கடல் சார்ந்த இடத்து பக்கத்தில் இருந்த கோயில்களை போயிட்டு வழிபடலாம். இது மாதிரிலாம் செய்யலாம். குரு வழிபாடு வந்தது. வியாழக்கிழமையில் குரு வழிபாடு பண்ணலாம். சித்தர்கள் தரிசனம் பார்க்கலாம். ஜீவசமாதி தரிசனம் பண்ணலாம். வியாழன், அமாவாசை, பௌர்ணமி இதெல்லாம் போயிட்டு ஜீவசமாதியில் அமர்ந்து தியானம் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணால் நல்லது. உங்களுக்கு எப்பயுமே அடிக்கடி குணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு நேரத்தில் இருக்கிற குணம் ஒரு நேரத்தில் இருக்காது. இப்படி தான் மாறி போயிட்டு வந்துன்னு இருக்கும். டக்குன்னு போயிட்டு இப்படி போயிட்டு அப்படி வருவீங்க, அப்படி போயிட்டு இப்படி வருவீங்க. இது மாதிரிலாம் பண்ணுவீங்க. அப்போது அதுக்கு ஒரு நிலையான ஒரு நிதானமான போக்கு வேணும். அதுக்கு தான் அந்த தியானம் கண்டிப்பாக உங்களுக்கு அவசியமாக தேவைப்படுது. நிறைய ஆன்மீக சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு, ஆன்மீக ஆலயங்கள், ஆன்மீக தொடர்பு ட்ரஸ்ட் வச்சுருப்பாங்க. அவங்களுக்குலாம் போயிட்டு நீங்கள் அவங்க வந்து அடிக்கடி அன்னதானம் பண்ணுவாங்க. அதுக்குண்டான
அரிசி, காய்கறி இது மாதிரி தேவையான அன்னதானத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ விசேஷம். அது மாதிரி குழந்தைங்களுக்கும் தேவையான அனாதை போயிட்டு அவங்களுக்கு அப்பா அம்மா இல்லாத குழந்தையா இருப்பாங்க. அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் வந்து தான தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு. அது இல்லாமல் நீரில் வாழக்கூடிய அந்த மீன்களுக்கு உணவளிச்சுட்டு வரணும். கண்டிப்பாக நீங்கள் மீனரசுக்காரன் செஞ்சாக்கா உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அப்போ மீன்களுக்கு உணவளிச்சு வந்தீங்கன்னாக்கா அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அம்சமாக வரப்போகுதுன்னு சொல்லி, இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஒரு முன் உதாரணமாக இருக்க போகுதுன்னு சொல்லி, இதனால் வரைக்கும் இருந்த பிரச்சனை எல்லாமே விலகி இப்போது அதுக்குண்டான ஆரம்பம் அறிகுறி தென்பட்டு அது மூலிமா நல்ல வாழ்க்கை வாழ போகிறீங்க. நான் சொன்ன இந்த இறை பரிகாரம் தானம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலன் கண்டிப்பாக வாழ்க்கையிலே வெற்றி காணப்போகிறீர்கள்னு சொல்லி, எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு நேயர்களே, இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் வழி பார்க்கும்போது இது கோச்சார பலன்களாக தான் சொல்லப்பட்டிருக்கு. இதில் வந்து எல்லாருக்கும் எல்லாமும் கண்டிப்பாக கிடைச்சிடும்னு சொல்ல முடியாது. கிரகணங்களை வைத்து தான் ஒவ்வொரு ராசிக்கும் வைத்து அந்த ராசியாதிபதி கிரகத்தை வைத்தும் அந்த ராசிக்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்கலாம் என்பதை வைத்தும் தான் பொதுவான பலனாக தான் சொல்லப்பட்டிருக்கு. இதில் ஒரு சிலருக்கு நடக்கலாம், ஒரு சிலர் நடக்காமல் போகலாம். எது எப்படி இருந்தாலும் அவரவர்கள் அவருடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கொள்வது தான் நல்லது. அப்போது என்னென்ன தசாபுக்தி நடக்குது, பிறந்தப்போ கிரகங்கள் எங்கே இருந்தது, இப்போது அந்த தசாபுக்தி நேரத்தில் அந்த கிரகங்கள் எங்கே இருக்குது, அதனுடைய பலன் என்ன, எல்லாமே சொல்லலாம், கரெக்டாக சொல்லலாம். அதுதான் 100% சரியாக இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு நீங்கள் பார்க்க விரும்பினால் அடியினை தொடர்பு கொள்ளலாம். அடியேன் 50 வருட காலமாக ஜோதிட அனுபவத்தில் இருந்து வருகிறேன். அருள்வாக்கு சொல்கிறேன், ஜோதிடம் பார்க்கிறேன், இதெல்லாமே பார்த்து தீர்வு கொடுக்கிறேன். கண்டிப்பாக பரிகாரம் மூலமாக சிறந்த தீர்வு கொடுக்கிறேன். குறைந்த செலவிலே கட்டணமும் வாங்கிக் கொள்கிறேன், குறைந்த செலவிலே பரிகாரமும் செய்து கொடுக்கிறேன். அதனால் உங்களுக்கு வெகு சுலபமாக எல்லா பிரச்சனையும் தீர்ந்துவிடும் என்று இந்த பதிவில் சொல்லிக்கொண்டு, நீங்கள் என்னுடைய தொலைபேசி மூலியமாக என்னை தொடர்பு கொண்டீர்களானால் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு வாழ்க்கையிலே முன்னேற்றம் தரக்கூடிய விதமாக அமைத்து தருவேன் என்று சொல்லி, இந்த செப்டம்பர் பலன்கள் பார்க்கும்போது இது பொதுவான பலன்கள் தான். இதில் தயவுசெய்து நீங்கள் இதை எனக்கு அப்படி நடக்கலை இப்படி நடக்கலை சொல்ல வேண்டாம். சில பேருக்கு நடப்பது உறுதியாக சொல்லப்படுகிறது, அவர்கள் என் கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் இதெல்லாம் பார்த்து அறிஞ்சு என்னுடைய ஆராய்ச்சியிலும் அனுபவத்திலும் நிறைய அனுபவப்பட்டிருக்கனால உங்களுடைய பிரச்சனை கண்டிப்பாக தீர்க்க முடியும்னு சொல்லி, நீங்கள் அடியனை அணுகினால் உங்களுடைய பிரச்சனை தீர்வது உறுதி என்று சொல்லி, நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.